வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. ஸோ 6th டெஸ்டோடைய ஆன்சர்ஸை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசுந்தாவரங்களுக்கு சூரிய ஒளி தேவை. சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தண்டின் இலைகள் தோன்றும் பகுதிக்கு கணு என்று பெயர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி. தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு கோண மொட்டு ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. ஸோ அடுத்து வந்து பாருங்க. தண்டையும் இலையும் இணைக்கும் காம்பு பகுதி இலைத்தாள் சொல்றாங்க. ஸோ இலைத்தாள் வந்து வராது. சரியா? ஸோ இதுவும் தவறு. ஸோ அப்ப பாருங்க 1, 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த வினா பாருங்க. பின்வருவனவற்றுள் எது பற்று கம்பி தாவரத்திற்கு உதாரணம் கேட்டிருக்காங்க. இட் மீன்ஸ் என்னன்னா பற்று கம்பினா கொடி வகை. ஓகேவா? டென்ட்ரில் கிளைம்பர். சரியா? ஸோ இங்க பாருங்க, தக்காளி செடி, சூரியகாந்தி செடி, துளிப் செடி, அல்லி செடி. சரியா? ஸோ இப்போ சூரியகாந்தின்னு சொல்லும் போது சாதாரண செடி தான். ஸோ இதுல வந்து வராது. அல்லி செடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீர்வாழ் தாவரம். ஸோ இதுவும் வராது. துளிப் செடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகு சார்ந்த ஒரு பூ வகையை சார்ந்தது. ஸோ இது வராது. ஸோ தக்காளி என்பது ஒரு கொடி வகையை சார்ந்தது. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இது பற்று கம்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தாவரங்களின் பாகங்கள் மற்றும் பணிகளில் மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. சரியா? ஸோ பாருங்க, நீராவி போக்கு, கடத்துதல், உறிஞ்சுதல், ஊன்றுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அரேஞ்ச் பண்ணி எழுதணும். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும் தாவரத்துல? ஸோ ஒரு செடியை வந்து நம்ம முதல்ல விதையும் செடியை வந்து ஊன்றுவோம், நடுவோம். கரெக்டா? மண்ணில். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது பாருங்க, உறிஞ்சுதல். இப்ப நட்ட உடனே என்ன ஆகும்? கனிமங்களையும் அதுக்கு தேவையான நீர் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வேரிலிருந்து தாவரமானது அது உயிர் பெற்று அதிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கும். ஸோ இது வந்து உறிஞ்சுதல். ஸோ அடுத்து வந்து பாருங்க கடத்துதல். ஸோ இவ்வாறு உறிஞ்ச அந்த நீரையும் கனிமங்களையும் பல்வேறு தாவரங்களின் பாகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடத்தி எடுத்துட்டு போகும். சரிங்களா? ஸோ கடத்துதல். அடுத்தது நீராவி போக்கு. நீராவி போக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசியா நடைபெறும். எங்க நடைபெறும்? இலையில நடைபெறும். 4. 1, 2, 3, 4 ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். பூக்கும் தாவரங்களில் 2 முக்கிய தொகுப்புகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இலை அமைப்பு, தண்டு அமைப்பு, மகரந்த அமைப்பு, கார்பல் அமைப்பு, வேர் அமைப்பு, மலர் அமைப்பு, வேர் அமைப்பு, தளிர் அமைப்பு. சரிங்களா? ஸோ ஆன்சர் பாருங்க, வேர் அமைப்பு, தளிர் அமைப்பு. ஸோ இந்த வேர் அமைப்பை பொறுத்தவரையும் 2 வகையான வேர் இருக்கும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஆணி வேர் தொகுப்பு, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சல்லி வேர் தொகுப்பு. சரிங்களா? இந்த இருவித்தலை தாவரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆணி வேர் தொகுப்புல வந்துடும். இந்த ஒரு வித்தலை தாவரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சல்லி வேர் தொகுப்புல வந்துடும். சரி, எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பனை, தென்னை இவை எல்லாமே வந்து சல்லி வேர் தொகுப்புல வரும். சரியா? ஆப்ஷன் டி தான் இதுக்கான விடை. ஸோ அடுத்த வினா. இங்க பாருங்க, ஈஸி தான். நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற பகுதிக்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தாவரத்திலிருந்து. ஸோ ஒளிச்சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் ஒளிச்சேர்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. ஒளிச்சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய ஒளி மூலம் இலையில் நடைபெறும். ஆனா இலை இங்க தரல. ஸோ அதனால இது வந்து வராது. ஸோ அடுத்து வந்து பாருங்க பச்சையம் என்பது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலையிலுடைய பகுதி. இதை மறைமுகமா கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால இதுவும் வராது. வேர் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஆணி வேர், சல்லி வேர். இவை இரண்டும் எங்கு இருக்கும்? நிலத்தின் அடியில் இருக்கும். அதனால் இதுவும் வராது. சரியா? சோ இதற்கான விடை தண்டு. சரியா? சோ அடுத்த வினா. டேஷ் என்பது நிலத்துக்கு கீழ் காணப்படும் தாவரத்தின் மிக முக்கிய அச்சாகும். நிலத்திற்கு கீழ் காணப்படும் மிக முக்கிய அச்சு எது? சரிங்களா? ஈஸியா போட்டலாம், வேர் தான். இந்த வேர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த போல 2 வகையான வேர்கள். ஒன்று சல்லி வேர் தொகுப்பு, மற்றொன்று ஆணி வேர் தொகுப்பு. சோ அடுத்த வினா. பின்வருவனவற்றுள் எது விட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறதுன்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெல்லி, துளசி, மஞ்சள், சோற்று கற்றாழை. ஸோ இதற்கான விடை பாருங்க, விட்டமின் சி. ஓகேவா? நெல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி குறைபாட்டை போக்கும். அந்த விட்டமின் சி குறைபாடு காரணமாக என்ன நோய் வரும்? ஸ்கர்வி. சரிங்களா? இந்த ஸ்கர்வின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வரும்.
அப்போ இந்த ஸ்கர்வி நோய் வந்தால் என்ன பாதிப்பு நமக்கு ஏற்படும்? சரியா? அதாவது பல் ஈறுகளில் இரத்த கசிவு, பல் ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படும். பல் ஈறுகளில் இரத்த கசிவு ஏற்படும். சரிங்களா? சோ அடுத்த வினா பார்க்கலாம். முதல்நிலை தாவரங்களில் பொருந்தாதது, ஓகேவா? சோ நாட் எது வந்து பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க பாருங்க, எது வந்து பொருந்தாது? வேம்பு, பைன் இது வந்து தாவரம் தான், சோ இது பொருந்தும். செம்பருத்தி மற்றும் தாமரை இதுவும் வந்து தாவரம், இதுவும் பொருந்தும். ஆலமரம் மற்றும் பீப்புள், சரியா? சோ இதுவும் பொருந்தும். பாசிகள் மற்றும் கல்லீரல் பூச்சிகள், சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாவரத்துல வராது, அதனால இது பொருந்தாது. சரியா? சோ இந்த கொஸ்டின் என்ன, முதல்நிலை தாவரங்களில் பொருந்தாதது எது? சரியா? சோ அடுத்த வினா பார்க்கலாம். இயற்கையான கொசு விரட்டி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஜாதிக்காய், மூங்கில், இஞ்சி, வேம்பு. ஆன்சர் பாருங்க, வேம்பு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையான கொசு விரட்டி. ரைட்டா? சோ இந்த வேம்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது. சோ அடுத்த வினா, பின் வருவனவற்றுள் எது வேர் அல்ல? சரியா? சோ கேரட் ஒரு வேர் தான், டர்னிப் வேர் தான், முள்ளங்கியும் வந்து பாத்தீங்கன்னா வேர் பகுதியில் வளரக்கூடியது தான். சரியா? தண்டு பகுதியில் வளரக்கூடியது, அதாவது மேற்கும் சற்று மேலே வளரக்கூடியது உருளைக்கிழங்கு. சரியா? சரி அடுத்த வினா, இங்க பாருங்க ஒரு ஒப்பீடு கேக்குறாங்க. தென்னை, தென்னைனா தென்னை மரத்துல இருந்து அந்த தென்னை ஓலை காஞ்சா அதுல இருந்து நார் எடுப்போம். சரியா? அப்படி இல்லைனாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த தென்னங்காயில இருந்து வந்து நார் எடுக்கப்படுகிறது. ஆக மொத்தம் தென்னையில இருந்து நார் என்ற ஒரு மூலப்பொருள் எடுக்கிறாங்க. ரோஜால இருந்து என்ன மூலப்பொருள்? எசன்ஸ், ரோஜாவுடைய சாறு. இந்த சாறு தான் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் மற்ற பொருட்களுக்கு எல்லாமே வந்து பயன்படுது. சரியா? சோ எசன்ஸ் சொல்லுவோம், சாறு. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பா. தாவரங்களின் மகரந்த சேர்க்கை உதவும் பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஓசினி சிட்டு. இந்த ஓசினி சிட்டு என்பவை தேன் குடிக்கிறதுக்காக ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூக்கு வந்து போகும்போது சோ அங்க வந்து உங்களுக்கு மகரந்த சேர்க்கை நடைபெறும். சோ அடுத்த வினா, அனிமல்ஸ், பெஸ்ட் அண்ட் பேர்ட்ஸ் ஆர் எசென்சியல் ஃபார் டேஷ் பிளான்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது விலங்குகள், பூச்சிகள், பறவைகள் இவை தாவரங்களில் எந்த மாதிரியான மகரந்த சேர்க்கைக்கு உதவுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பாலினேஷன், அயல் மகரந்த சேர்க்கைக்கு வந்து உதவும். சரியா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இங்க பாருங்க, ஸோ கரும்பு தாவரம் உயிரி எரிபொருளாக பயன்படுகிறது. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஸோ அடுத்து வந்து பாருங்க, கரும்பு தாவரம் சர்க்கரையை உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. இது சரி. சரியா? கரும்பு தாவரங்கள் வளர்ப்பதால் மண் அரிப்பை தடுக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது தவறு. மண் அரிப்பு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கரும்புக்கு வந்து வராது. சரியா? பனை அதே மாதிரி மற்ற மரங்களுக்கு வந்து வரும். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய கால, இட் மீன்ஸ் ஒரு 6 to 8 மாசம் வரக்கூடிய ஒரு வணிப பயிராகும். சரியா? ஸோ இது வராது. ஸோ ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா 2 மட்டும்தான். ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, அழகியல் காரணங்களுக்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் டேஷ் தாவரங்கள் எனப்படும். சரியா? சோ ஆன்சர் பாருங்க, ஓகேவா? சோ அலங்கார தாவரங்கள் தான். சரியா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, பருப்புகள் உரைநூல் வளர்கின்றன. எந்த உரைநூல் வளர்கின்றன கேட்டிருக்காங்க. அதாவது கனி, அந்த கனி இருக்கக்கூடிய உரைநூல் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ். பருப்புன்றது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சீட் அப்படின்னு அர்த்தம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கனிலிருந்து தான் வரும். சோ கனினா பழங்கள். ஆப்ஷன் சி. சோ அடுத்த வினா பார்க்கலாம் வாங்க. பல்லி எதன் மூலம் சுவாசிக்கின்றன? சரியா? சோ நுரையீரல் மூலம் தான் வந்து சுவாசிக்கும். செவில் மூலம் சுவாசிக்கிறது எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ், மீன் தான். சரியா? சோ அடுத்த வினா, சுவாசத்தின் சிறப்பு உறுப்புகளை கொண்ட விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ மீன் தான் சுவாசத்தின் சிறப்பு உறுப்புகளை கொண்டிருக்கும். சோ அடுத்த வினா, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ வேடந்தாங்கல் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கும். வேடந்தாங்கல் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ஓகேவா? சோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சோ அடுத்த வினா,
பின்வருவனவற்றுள் எது ஒரு செல்லார் உயிரினம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா யூக்ளினா தான் வந்து ஒரு செல் உயிரினம் நம்ம சொல்லுவோம். ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த வினா, முழுமையான மலர் என்பது 4 வட்டங்களை கொண்டிருக்கும். ஆப்ஷன் சி. சுவாச வேர்கள் எந்த தாவரத்தில் காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ சதுப்பு நில தாவரங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவாச வேர்கள் காணப்படும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்களா, கருவுறுதலுக்கு பின் சூழ் வந்து எதுவா மாறுது? கருவுறுதலுக்கு பின் சூழ் வந்து எதுவா மாறுதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ விதைகளாக வந்து மாறும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியா? ஸோ ஆண்ட்ரோஜம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, டேஷ் என்பது சூலக வட்டத்தின் பருத்த அடிப்பகுதின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கருமுட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா சூலகத்தின் பருத்த அடிப்பகுதின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இருபால் மலருக்கு எடுத்துக்காட்டு உதாரணம் கேட்டிருக்காங்க. ஸோ இருபால் மலருக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம்பருத்தி, ஐபிஸ்கஸ். சரியா? ஸோ அடுத்த வினா, ஸோ ஆலமரம் வந்து பாத்தீங்கன்னா குட்டையான ஓடு துண்டு. ஸோ 3. நெப்பந்தஸ் வந்து தூண் வேர்கள் 1. அடுத்து வெங்காய தாமரை வந்து கொல்லிகள் 2. ஸ்டோலன் வந்து பாத்தீங்கன்னா தரை ஒட்டிய தண்டின் மற்றொரு. 3, 1, 2, 4 ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த வினா பார்க்கலாம், ஸ்கேலிக் இலைகள் எந்த தாவரத்தில் காணப்படுகிறது? ஓகேவா? ஸோ வெங்காயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலிக் இலைகள் காணப்படுது. ஸோ அடுத்த வினா, டேஷ் என்பது ஒரு ஒட்டுண்ணி ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பாருங்க, கஸ்குட்டா. இந்த கஸ்குட்டா என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டுண்ணி தாவரம். சரியா? ஸோ அடுத்த வினா, ஸ்பைரோகைரா எண்ணற்ற பல இளம் பாசிகளை உருவாக்குதல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ துண்டாதல் ஆன்சர். ஸோ அடுத்த வினா, பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பது பட்டு இழைகளை உருவாக்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா செரிகல்ச்சர். ஆர்டிகல்ச்சர் என்றது வந்து பாத்தீங்கன்னா தோட்டப்பயிரை குறிக்கும். அக்ரிகல்ச்சர் என்றது வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைந்த விவசாயத்தை குறிக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த வினா பார்க்கலாம், ஸோ பிரித்தெடுப்பவரின் நோய் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆந்த்ராக்ஸ். இந்த ஆந்த்ராக்ஸ் என்பது கால்நடைகளில் வரக்கூடியது. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், இயற்கை இழைகளிலே வலிமையான இழை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பட்டு தான். சரியா? ஸோ இந்த பருத்தி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரிசல் மண்ணில் மட்டும்தான் வரும். ஈரப்பதத்தை தன்னகத்தை அதிகமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரே தாவரம் இந்த பருத்தி மட்டும்தான். சரியா? அதே மாதிரி பருத்திக்கு மற்றொரு பெயர் என்னன்னா வெள்ளி இழை புரட்சி. ஓகேவா? ஸோ வெள்ளி இழை புரட்சின்னு சொல்லுவோம். இட் மீன்ஸ் என்னன்னா சில்வர் ஃபைபர். ஓகேவா? சில்வர் ஃபைபர் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அடுத்த வினா, வகைப்பாட்டியல் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் பாருங்க, கிரேக்கம். 34. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், கூட்டமைப்பாக காணப்படும் பாசி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வால்வாக்ஸ் தான் இதற்கான விடை. ஸோ அடுத்த வினா, குளோரிடியன் ஸ்டார்ச் சேமிப்பு பொருளாக காணப்படும் பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ரோடோஃபைசி. இந்த இடத்துல ரோடோன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரை குறிக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, டினிடியா என்ற சுவாச உறுப்புகள் எதில் காணப்படுகின்றன? ஆப்ஷன் பி, ஆக்டோபஸ். ஸோ அடுத்த கொஸ்டின், ஸ்கேட்ஸ் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ குருத்தெலும்பை வந்து குறிக்கக்கூடியது. ஸோ அடுத்த வினா, ஸோ இங்க பாருங்க, குழியுடலைகள், தட்டைப்புழுக்கள், முத்தோலிகள், மெல்லுடலிகள். ஸோ குழியுடைகள் சொல்லக்கூடியது ஹைட்ரா. சரியா? ஹைட்ரா வந்து குழியுடலி. ஸோ அடுத்து தட்டைப்புழுக்கள் வந்து நாடா புழு. ஓகேவா? முத்தோலிகள் வந்து நட்சத்திர மீன். மெல்லுடைகள் வந்து நத்தை. 4, 3, 2, 1 எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கல்பாக்கம் அணுமின் நிலையம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியா? ஸோ காஞ்சிபுரம். ஸோ அடுத்த வினா, வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ பேட்டரி தான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, டைனமோவை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ பாரடே தான் வந்து டைனமோவை கண்டறிந்தார். அணுமின் நிலையங்களில் டர்பைனின் இயக்கத்தால் மின்சாரம் வந்து உருவாக்கப்படுகிறது. அணுமின் நிலையங்களில் அணுக்கரு ஆற்றலானது இயக்க ஆற்றலாக பின் மின்னாற்றலாக வந்து பயன்படுகிறது. சரியா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே சரி. சோ அடுத்த வினா, முதல் அனல் மின் நிலையம் எங்கு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, கல்கத்தா. சரியா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, திறந்த மின் சுற்றில் மின்விளக்கு ஒளிராது. சரியா? சோ இது சரி. அடுத்து மூடிய அடுத்து பாருங்க, மூடிய மின் சுற்றில் மின்விளக்கு ஒளிரும். சரியா? சோ அப்போ இது ரெண்டுமே சரி, இரண்டும் சரி. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், ஒரு மின் சுற்றில் பாயும்
மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் அந்த கருவி என்னன்னு கேட்டிருக்காங்க, அம்மீட்டர். சரிங்களா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஓரலகு கூலும் என்பது எதனை குறிக்கிறது? 6.242 இன்ட்டு 10⁻18 குறிக்கிறது. அடுத்த கொஸ்டின், எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமையுடையவை ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரிதான். சரியா? சோ எலக்ட்ரான்கள் வந்து எதிர்மின் சுமையுடையவை தான். சோ அடுத்து வந்து பாருங்க, நியூட்ரான்கள் நேர்மின் சுமையுடையவை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. புரோட்டான்கள் தான் வந்து நேர்மின் சுமையுடையவை, நியூட்ரான்கள் நடுநிலை. சரியா? சோ எது வந்து சரி அப்படின்னு வந்து பாருங்க, ஒண்ணு மட்டும் தான் சரி. சரியா? அப்ப நியூட்ரான்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடுநிலை. சோ அடுத்த வினா, மின்னூட்டம் எந்த எழுத்தால் குறிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ Q சொல்லக்கூடிய அந்த எழுத்தால் வந்து மின்னூட்டம் குறிக்கப்படுகிறது. அடுத்த வினா பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, மின் கடத்து திறன் சிக்மா என்ற கிரேக்க எழுத்தால் குறிக்கப்படுகிறது. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதாங்க. சோ அடுத்து வந்து பாருங்க, மின் கடத்து திறனின் SI அலகு S/m ன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ இதுவும் வந்து சரிதான். சோ இரண்டும் சரியே. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, முதன்மை மின்கலன் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சரியா? 1887. மின்கல அடுக்கினை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இட் மீன்ஸ் எதுனா வந்து பேட்டரி தான். சரியா? லூயி கால்வானி. சரியா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, நவீன மின்கலன் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு காரணமானவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ அலெக்சாண்ட்ரோ வோல்டோ, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நவீன மின்கலனுடைய கண்டுபிடிப்பிற்கு காரணம். சோ அடுத்த வினா பார்க்கலாம், மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பாதிக்கும் காரணிகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? பொருந்தாதது எது அப்படின்னு வந்து பாருங்க. ஓகேவா? சோ இந்த ஃபியூஸ் மின் உருகி தான் வந்து பொருந்தாதது. சோ அடுத்த வினா, மின்னோட்டத்தின் காந்த விளைவை விளக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆன்ஸ் கிறிஸ்டியன். சோ அடுத்த கொஸ்டின், மின்காந்த விளைவை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வயர்ஸ்டெட். சரியா? சோ அடுத்த கொஸ்டின், மின்காந்த தூண்டலை கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ மின்காந்த தூண்டல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கேல் பாரடே தான் வந்து சொல்லி இருப்பாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்களா. சோ டங்ஸ்டனின் உருகுநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ டங்ஸ்டனுடைய உருகுநிலை பாருங்க, 3422 டிகிரி செல்சியஸ். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, தாமிரத்தின் மின்தடை எண் எவ்வாறு குறிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? 1.62 into 10 to the power of -8. சோ அடுத்த கொஸ்டின், குரோமியத்தின் மின்தடை எண் எவ்வாறு குறிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, நிக்கலின் மின்தடை எண் எவ்வாறு குறிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், மின்னோட்டத்தின் SI அலகு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆம்பியர். சரியா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, எலக்ட்ரான்கள் உட்கருவினை சுற்றி பல்வேறு வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன. சோ இது வந்து சரி. அணுவில் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கும் புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கும் சமமாக தான் இருக்கும். சரியா? சோ நியூட்ரான் வந்து சமமா இருக்கும். நியூட்ரான் இருக்கும், எலக்ட்ரான் புரோட்டான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமமா இருக்கும். எலக்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜை வந்து கொண்டிருக்கும். சோ போத் ஆர் ரைட். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம், பச்சையத்தை இயக்க செய்யும் ஹார்மோன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்சலிக் ஆசிட். சரியா? அப்சசிக் ஆசிட். ரைட்டா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, தாமிர சல்பேட்டின் நீரேற்றப்பட்ட உப்பு என்ன நிறமாக மாறும்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ நீல நிறமா தான் வந்து மாறி இருக்கும். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, அமிலங்கள் எந்த சுவையை உடையவை? சரியா? சோ புளிப்பு சுவையை உடையவை. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்காண்பவற்றுள் நீர் கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த உப்பு மற்றும் காரம் தான் வந்து பாத்தீங்கன்னா நீர் கரைசல்ல மின்சாரத்தை வந்து கடத்தும். சரியா? சி. சோ அடுத்த கொஸ்டின், வினிகர் எந்த சுவையை உடையது? சரியா? சோ வினிகர் புளிப்பு சுவையை உடையது. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிட்ரிக் அமிலம் எதிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறான்னு பாக்குறாங்க. சரியா? சோ பாருங்க, எலுமிச்சை தான். ஓகேவா? சோ பாலை தயிராக்குறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாக்டோபேசிலஸ் நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், தக்காளி எந்த அமிலத்தின் இயற்கை மூலம் கேட்டிருக்காங்க. இட் மீன்ஸ் தக்காளியில என்ன அமிலம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ ஆக்சாலிக் அமிலம். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், ஜிப்சம் எந்த வெப்பநிலையில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை உருக்குகிறது? சரி, இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்பது வந்து பாத்தீங்கன்னா பொம்மை தயாரிக்கவும்
கட்டுகள் வந்து கட்டவும் வந்து பயன்படும். ஸோ இது வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல நமக்கு உருகும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பல் எனாமல் எதனால வந்து ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கால்சியம் பாஸ்பேட்டால ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவற்றில் எது இயற்கை நிறங்காட்டி அல்லன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ லிட்மஸ், மஞ்சள், செம்பருத்தி இவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கை நிறங்காட்டி. மெத்தில் ஆரஞ்சு தான் இதுல வரவே வராது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு அமிலம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இயற்கையில் அரிக்கும் தன்மை கொண்டது. ஸோ அடுத்த வினா, இந்த சாதாரண உப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சாதாரண உப்பு வந்து பாத்தீங்கன்னா சோடியம் குளோரைடு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோப்பு கரைசலில் சில துளிகள் செம்பருத்தி சோப்பு. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோப்பு கரைசலில் சில துளிகள் செம்பருத்தி சோப்பு சேர்ந்தால் என்னவா வந்து மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பச்சை நிறமாக மாறும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆய்வகத்தில் அமிலங்கள் மற்றும் காரங்களை கீழ்கண்ட எதன் மூலமே வந்து பாத்தீங்கன்னா கண்டறியலாம் அப்படின்னு பாருங்க. நிறங்காட்டி மூலம் கண்டறிய முடியும். ஸோ அடுத்த வினா, காரங்கள் டேஷ் சுவையை உடையவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த காரங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கசப்பு சுவையை உடையவை. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. மழை எப்போதும் அமில மழை என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, எப்பொழுது வந்து அமில மழை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ பாருங்க 5.6க்கு கீழே குறையும் போது வந்து பாத்தீங்கன்னா அது அமில மழைன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி. ஸோ அடுத்த வினா பார்க்கலாம் வாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு எங்கு பயன்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எங்க பயன்படுத்தப்படுகிறதுனா சோப்பு தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அடுத்த வினா, சோடியம் ஹைட்ராக்சைடு பீனாப்திலின் கரைசலாக எங்க மாறுதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இளஞ்சிவப்பா வந்து மாறும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சலவை சோடாவின் வேதி பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் சோடா. ஸோ வாஷிங் சோடாவுடைய வேதி பெயர் ஆப்ஷன் டி, Na2CO3 10H2O. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சலவை சோடாவின் வேதி பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின், புளிப்பு என்ற சொல் லத்தீன் மொழியில் எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. சரியா? ஸோ புளிப்பு என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா இந்த புளிப்பு எங்க காணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வினிகர்ல வந்து காணப்படும். ரைட்டா? ஸோ வினிகரில் காணப்படும். ஸோ இது எந்த லத்தீன் மொழியோட எந்த மொழி வேர்ச்சொல்னா அசிட்டஸ் சொல்லக்கூடிய மொழியின் வேர்ச்சொல் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அல்கலி என்பது எதில் கரையக்கூடிய காரங்கள் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. சரியா? ஸோ நீரில் கரையக்கூடிய காரங்கள் வந்து சொல்லுவோம். ஸோ அடுத்த கொஸ்டின், டேஷ் இஸ் யூஸ்டு ஃபார் பிரிசர்வ் ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க ஆசிட்டிக் ஆசிட். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஷ் அமிலம் இறப்பையில் சுரக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ HCl தான் வந்து பாத்தீங்கன்னா இறப்பையில சுரக்கும். ஸோ அடுத்த வினா, வலிமை குறை அமிலங்கள் நீரில் என்னவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? பார்ஷியலி. சரியா? பகுதி அளவு அயனியுறும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீரில் வலிமையான காரங்கள் என்னவாகும்னு கேட்டிருக்காங்க. சரியா? முற்றிலும் அயனியுறும். அமிலங்கள் பகுதி அளவு அயனியுறும், காரங்கள் முற்றிலும் அயனியுறும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராஜ திரவகத்தின் HCl மற்றும் HNO3 மோலார் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3:1. ரைட்டா? தங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜ திரவத்தில் தான் வந்து கரைப்போம். ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். அமிலங்கள் இவற்றுடன் அயனியாக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எத்தனால், மெத்தனால், பென்சீன். ஸோ ஆன்சர் வந்து பாருங்க இவை அனைத்தும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. பென்சாயிக் அமிலங்கள் எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ உணவை பாதுகாக்க பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆப்பிளில் உள்ள அமிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ மாலிக் அமிலம் தான் ஆப்பிள்ல இருக்கும். சிட்ரிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலுமிச்சையில இருக்கும். ஓகேவா? லெமன். ஓகேவா? ஸோ லெமன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்ரிக்கு. ஓகேவா? அஸ்கார்பிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல இருக்கும்னா கத்திரிக்கால், பிரிஞ்சால். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனற்றுள் இரும்பு கரைகளை நீக்க பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஆன்சர் பாருங்க ஆக்சாலிக் அமிலம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு கரைசலின் ஹைட்ராக்சில் அயனி 1 × 10⁻⁹ எனில் அக்கரைசலின் OH மதிப்பு, pOH மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 9. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1 × 10⁻⁴ மோல் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் உள்ள pH மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க A. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 0.001 m சரி உள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் கரைசலின் pH மதிப்பு கேட்கறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி,
3. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பேஸ்டா பாரிஸ் சொல்லுவோம். இந்த பேஸ்டா பாரிஸோட வாய்ப்பாடு இதுதான். சரியா, பாரிஸ் சாந்து பொம்மைகள் தயாரிக்கவும் வந்து இது பயன்படும். ஸோ அடுத்த வினா பாருங்க, NaCl கரைசலின் அதாவது சோடியம் குளோரைடுடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. சிவப்பு லிட்மஸை நீல லிட்மஸாக மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வராது. pH காகிதத்தை பச்சை நிறமாக மாற்றும் சொல்லியிருக்காங்க. இதுவும் வராது. நீல லிட்மஸ் சிவப்பு நிறமாக மாறும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து வராது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லிட்மஸை பாதிக்காது. ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, நமது உடம்பின் pH மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 7.0 இருந்து 7.8. ஆப்ஷன் சி. ஸோ தேங்க்யூ. ஸோ அடுத்த கொஸ்டின்ல அடுத்த ஆன்சர்ஸோட பார்க்கலாம்.